ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோக்டோ ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். நம்ம இன்னைக்கு வந்து இந்த பேக்கப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். 1 மந்த்துக்கு மேலே கொடுத்துட்ருக்கோம். ஸோ 1.5 மந்த்ஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டினியூஸாக வந்துட்டே தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யூடியூபோட ஃபீல்டில் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதை பொறுத்தவரை நாங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு நாங்களும் இந்த சேனலை கொண்டு வர முடியும். நிறைய கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ எங்களோட நம்மளோட யூடியூப் சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஸோ இந்த பேக்கப்ஸ்ல எந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நான் லாஸ்ட் மந்த் வீடியோஸ்லாம் பார்க்கணும், ரெஃபர் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை போய் பாருங்க. இந்த பிளேலிஸ்ட்ல ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோஸ், அதாவது நேற்று வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸுமே இந்த பிளேலிஸ்ட்டில் தான் இருக்கு. போய் பாருங்க, படிங்க. இப்போ வர ஒரு ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன் வந்து போச்சு. ஸோ அந்த எக்ஸாமாக இருக்கட்டும், இப்போ ஆர்ஆர்பி கிளர்க் வரப்போகுது, ஆர்ஆர்பி பிஓ வரப்போகுது. ஸோ நம்மளோட பயணம்ன்றது அதை நோக்கி இருக்க போது. அதுக்கு இங்கிலீஷ் செக்ஷனில் நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஸோ இங்கிலீஷ் செக்ஷனில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா வெக்காப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வெக்காப்ஸ் வந்து நம்ம டெய்லியும் இந்த 10 நீங்கள் படித்தாலே, இந்த வீடியோ பார்த்தாலே, கம்ப்ளீட்டாக பார்த்தாலே நீங்கள் ஒரு நாளைக்கு 10 வேர்டு, ஸோ மந்த்லி அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு 200 வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறீங்க. ஸோ புது வேர்டு எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சரி, இந்த செஷனுக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஸோ கண்டினியூஸாக பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு 2 ஸ்லைடு மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன ஸ்லைடு அப்படின்னா, ஃபவுண்டேஷன் ரீசனிங் கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின்ஸும் எப்படி என்ன மாதிரி கேட்டகரிஸில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். எக்ஸாமில் எப்படி வருமோ அதைபடி நான் இங்கே கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அதுக்குரிய லிங்க் எல்லாமே நான் மேலே ஒரு கார்டு தரேன். இந்த இடத்துல இப்போ இந்த டைமில் ஒரு கார்டு வரும். அந்த கார்டை போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னா கீழே இருக்கும். சரியா, எல்லா வீடியோஸ் கீழே உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் போயிட்டு அதில் போய் பார்த்துக்கலாம். சரியா, ஸோ லாஸ்ட் மந்தோட வெக்காப்ஸ் ரீகேப், அதாவது கம்பைலேஷன் பார்க்கணும், ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னாலும் இதே வீடியோவில் ஒரு லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. சரியா, மேலே கார்டு தரேன், செக் பண்ணி பாருங்க. இன்னி நாளோட வேர்ட், சூப்பரான வேர்ட், மெட்டமார்ஃப்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. ஓகேவா, இந்த மெட்டமார்ஃப்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறத தான் நம்ம வந்து மெட்டமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாக்டாக சயின்டிஃபிக் வேர்டு வந்து அதுதான். சரியா, ஸோ சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். பட்டாம்பூச்சி வந்து இந்த இமேஜை பாருங்களேன். இந்த இமேஜில் வந்து புழுவாக இருக்குது, அதுக்கப்புறம் கூடு கட்டுது, அதுக்கப்புறம் கூடு கட்டி அதில் வந்து அழகான ஒரு பட்டாம்பூச்சி வரும். ஸோ இது வந்து இந்த சைக்கிள் வந்து நம்ம நிறைய பேர் நம்மளோட ஊர் சைடு பார்த்துருப்போம், கிராம சைடில் இருக்கவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ மேபி சிட்டி சைடு இருக்கவங்க இந்த விஷயத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ நான்லாம் பார்த்துருக்கேன் இந்த விஷயத்தை. ஸோ ஒரு புழு வந்து கூடு கட்டி அதுலேருந்து பட்டாம்பூச்சி வரதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த விஷயம் பார்த்தவங்க இதை வந்து, இந்த வார்த்தையை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா மெட்டமார்ஃப்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இது வந்து எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல வரும். ஓகேவா, இதோட ஆண்டனி வந்து கெப்ட். ஓகேவா, சரி, டிரான்ஸ்ஃபார்முக்கு ஆப்போசிட் என்ன, கெப்ட் தான் இருக்கும். சரி, அடுத்த வார்த்தை அமிக்கபிள். ஸோ அமிக்கபிள் அப்படின்னா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது. ஸோ ஒருத்தவங்களோட நம்ம வந்து இணக்கமா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது தான் நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து அட்ஜெக்டிவ்ல வரும். ஆண்டனி வந்து ஹாஸ்டைல். ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை ரெசென்ட்மெண்ட். ஸோ ரெசென்ட்மெண்ட் மீன்ஸ் பிட்டர்னஸ். ஓகேவா, ஸோ ஒருத்தவங்க மேலே கோவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கோவத்தை வந்து நம்ம இந்த வார்த்தையே சொல்லி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து 2 பேருக்குள்ள சண்டை, ஒருத்தவர் வந்து இன்னொருத்தர் மேலே கோவமாக இருக்காரு அப்படின்னா, ஸோ இந்த இமேஜ்லேயே அப்படி தான் இருக்காங்க. ஸோ 2 பேர் கோவமாக இருக்காங்க. ஸோ அந்த 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 கோபம், பிட்டர்னஸ், அந்த வார்த்தையை நம்ம இன்னைக்கு ஒரு புது வார்த்தை லேர்ன் பண்ணிட்டோம். ரெசென்ட்மெண்ட் அப்படின்னா கோபம், ஆங்கிரி அப்படின்ற அர்த்தம். சரியா, சரியா, ஸோ ஆண்டனி என்னவா இருக்கும், ஹாப்பினஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வார்த்தை ரிபெலியன். ஸோ ரிபெலியன் அப்படின்றது பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுன்ல வரும், ரிவோல்ட். ஓகேவா, ஸோ ரெபெலியன் அப்படின்றது கிளர்ச்சி. ஒரு 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 கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்தில் வந்து ஏதோ ஒரு கிளர்ச்சி, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த கூட்டத்தில் இருக்க என்ன பண்ணுவாங்க, சுற்றி இருக்க பொருளை வந்து அடிச்சு நொறுக்க ஆரம்பிப்பாங்க. சரியா, ஸோ அது வந்து ஒரு தவறான செயல். நான் வந்து அதை பற்றி பேச வரல, பட் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து ரிபெலியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுன்ல வரும். நெக்ஸ்ட் வார்த்தை நே சேயர்ஸ். நாய் சேகர் கிடையாது, நே சேயர்ஸ். ஓகேவா, ஸோ நே சேயர்ஸ் அப்படின்றது டவுட்டர்ஸ். ஒரு விஷயத்தை வந்து மறுப்பவர்கள், எதிர்த்து பேசுறவர்களை தான் நம்ம வந்து நே சேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான இன்னியோட ஒரு அருமையான ஒரு வார்த்தை அப்படின்னா இந்த வார்த்தை தான் நான் சொல்லுவேன். ஸோ நே சேயர்ஸ் அப்படின்றது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா நவுன்ல வரும். சினானிம் வந்து டவுட் பண்றாங்களே. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட ஃப்ரெண்டுக்கே நம்ம ஃபோன் பண்ணோம். நம்ம ஃபோன் பண்ணும்பொழுது இப்போ படத்துக்கு பிளான் பண்ணியிருப்போம். ஃபோன் பண்ணும்போது அதை மச்சான் நான் கிளம்பிட்டேன் மச்சான், வீட்டில் இருந்து வெளியே வந்துட்டேன், வண்டி எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் வீட்டுக்கு வந்துடுவோம். பட் அது பொய் நமக்கு தெரியும். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ நே சேயர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அக்ரிகேட். ஸோ அக்ரிகேட் அப்படின்றது மொத்தமா. ஸோ அக்ரிகேட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அக்ரிகேட் மார்க்ஸ் அப்படின்னா ஒரு உங்களோட டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னு கேட்கறது தான் நம்ம வந்து இந்த அக்ரிகேட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ டோட்டல் அப்படின்றதுக்கு தான் இன்னொரு வார்த்தை அக்ரிகேட். ஓகேவா, இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுன்ல வரும். சினானிம் வந்து கம்பைன், ஆண்டனிம் வந்து இண்டிவிஜுவல். நெக்ஸ்ட் இது ஒரு சூப்பரான வார்த்தை. இன்னையோட அடுத்த 2வது ஒரு அருமையான வார்த்தை அப்படின்னா இந்த வார்த்தை குயிட் ப்ரோ கியோ. ஓகே, குயிட் ப்ரோ கியோ.
ப்ரொனன்சியேஷன் பார்த்துக்கோங்க. குயிட் ப்ரோ கியோ. ஸோ இது வந்து எந்த பாசேஜ் அப்படின்னா நவுன்ல வரும். சினானிம் வந்து எக்ஸ்சேஞ்ச், ஒரு விஷயத்தை வந்து கை மாற்றத்தை தான் நம்ம வந்து இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ சூப்பரான ஒரு வார்த்தை, மைண்ட்ல நிறுத்திக்கோங்க. சரியா? ஸோ மைண்ட்ல இந்த வார்த்தை, அந்த மாதிரி முன்னாடி சொன்ன நேசையர்ஸ் அப்படின்ற வார்த்தையுமே நீங்க மைண்ட்ல நிறுத்திக்கணும். ஸோ சூப்பரான வார்த்தைகள். இதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா யூனிலேட்ரல். ஸோ அடுத்த வார்த்தை என்ன? எம்ஃபட்டிக். ஸோ எம்ஃபட்டிக் மீன்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல். ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக வலியுறுத்தணும், ஒருத்தவங்க வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து அழுத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். சரியா? எம்ஃபட்டிக் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட பார்ட்ஸ் ஆஃப் வந்து அட்ஜெக்டிவ்ல வரும், சினானிம் வந்து ஃபோர்ஸ்ஃபுல் வரும், ஆன்டனிம் வந்து டென்டேட்டிவ். ஓகேவா? ஸோ தமிழ் மீனிங் வந்து வலியுறுத்தும். ஸோ ஆன்டனிம் டென்டேட்டிவ், இது வந்து நம்ம பேங்க் எக்ஸாம் எழுதுற, எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுற எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்குமே தெரியும், எல்லா மாணவர்களுக்குமே தெரியும். டென்டேட்டிவ் டேட், டென்டேட்டிவ் மெயின்ஸ் எக்ஸாம் டேட், டென்டேட்டிவ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டேட். ஓகேவா? தோராயமான. சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை. நெக்ஸ்ட் டூபியஸ். டூபியஸ் அப்படின்னா டவுட்ஃபுல். ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னா இட் இஸ் வெரி டூபியஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு எனக்கு வந்து சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சந்தேகத்துக்கு நம்ம எல்லா காமனா என்ன வார்த்தை யூஸ் பண்ணோம்னா டவுட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலா இப்போ எந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம்னா டூபியஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட பாசஸ் விச் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல வரும். ஸோ அடுத்த வார்த்தை அசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்சஸ் கிடையாது, அக்சஸ் வேற, அசஸ் வேற. ஸோ அசஸ் மீன்ஸ் எவாலுவேட். ஒரு விஷயத்தை வந்து மதிப்பீடு பண்றதை தான் நம்ம வந்து அசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அசஸ்மெண்ட். ஓகேவா? அசஸ்மெண்ட்னா என்ன? ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் வைக்கிறதுமே அசஸ்மெண்ட் தான். நம்மளை வந்து மதிப்பீடு பண்றாங்க. ஸோ நம்மளை மதிப்பீடு பண்ணி நம்ம வந்து அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த வேலை. சரியா? ஸோ அசஸ்மெண்ட் மீன்ஸ் சினானிம் வந்து எவாலுவேட், ஆன்டனிம் வந்து அசிஸ்ட், அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து வேர்ப்ல வந்துடும் இது. சரியா? ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வார்த்தை. நீ வார்த்தை ஒரு 10 வார்த்தையில ஒரு பயங்கரமான ஒரு 3 வார்த்தை பார்த்தோம். ஸோ 3 வார்த்தையை மைண்ட்ல நிறுத்திக்குவாங்க. நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி புது புது வார்த்தையை வந்து நம்ம இப்போ வரப்போற ஆர்ஆர்பி கிளர்க், பிஓ ஆகட்டும், இல்லை எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் ஆகட்டும், எந்த எக்ஸாம்ல வேணால் நம்ம வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ விடாம படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பா நம்மளுக்கு வந்து என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். அதனால டெய்லியுமே நம்ம வந்து இந்த வெக்கப் வீடியோவும் போட்டுட்டு இருக்கோம். அதனால வீடியோஸையும் பாருங்க, ப்ளஸ் படிங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான், இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் நீங்கள் அப்போ ஆர்ஆர்பிபிஓ கிளர்க் வந்து பாஸ் பண்ணவே முடியும். ஓகேவா? ஏன்னா அந்த டைமில் நான் மே மாதம் படிச்சுக்கிறேன், இல்லை ஜூன் எண்டில் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா வாய்ப்பு கிடையாது தம்பி. அதனால் முன்னாடியே படிக்க ஆரம்பிங்க. இப்போலேருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. மெயின்ஸ் ஆகட்டும், ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம டெலகிராம் சேனல் நீங்கள் இன்னும் ஜாயின் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து எவ்ரி வீக் சாட்டர்டே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது வாங்கிக்கலாம் சொல்கிறேன், சாரி, நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். அங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட் இங்கே வந்து 10 வருதா நான் வந்து உங்களுக்கு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்ருக்கேன். பட் அங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நாளைக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் வருதோ அத்தனை வேர்ட்ஸுமே நான் வந்து ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ டெலகிராம் குரூப் சேனல் எங்கே சார் இருக்குது, லிங்க் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் உள்ளே போனோடனே ஒரு இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும், ஒரு டெலகிராம் லிங்க் இருக்கும். ஸோ டெலகிராம் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலுக்கு போய்டும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, இந்த பிடிஎஃப்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி எவ்ரி வீக் சாட்டர்டே வந்து பிஏபி நியூஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, பிஏபி நியூஸ் வந்து கண்டென்ட் வீடியோ அப்லோட் ஆகிடும், ப்ளஸ் பிடிஎஃப்பும் கொடுத்துட்ருக்கோம், வித் எம்சிக்யூட கொடுத்துட்ருக்கோம். யூஸ் பண்ணுங்கள். ஸோ பிஏபி நியூஸ் எந்த அளவுக்கு உங்களோட வரப்போகிற எக்ஸாமில் முக்கியம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே வந்து நீங்கள் விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க, நிறைய விஷயம் 10 வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சுது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணுறதால எங்களுக்கும் ஒரு பூஸ்டப் கிடைக்கும். ஓகே, நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு பூஸ்டப் கிடைக்கும். ஸோ we will see in the next video. Thank you all. Bye bye.